ஹலோ குட்டி சுட்டீஸ், தமிழ் கிட் ஸ்டோரிஸ் வித் மீனுல இன்னைக்கு என்ன கதை பார்க்க போறோம் தெரியுமா? The Night Whispering Lanterns. ஓகே குட்டி சுட்டீஸ், வாங்க கதைக்குள்ள போலாம். ஒரு அழகான கிராமம் இருந்துச்சாம். அந்த கிராமத்துல விளக்கு திருவிழா, அதாவது லேட்டர்ன் லைட்ஸ் ஃபெஸ்டிவல் வரப்போதும். சரின்னு ஊர் மக்கள் எல்லாம் ரெடி ஆயிட்டு இருந்தாங்களாம். என்ன பண்ணலாம், என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷாப்ஸ் எல்லாம் விளக்கு திருவிழா ஷாப்ஸா வைக்க ஆரம்பிச்சுட்டாங்களாம். அது வேற செரி பிளாசம் டைமா, அதாவது சக்குரா சீசன் சொல்லுவாங்க. அப்படி பிங்க் கலர் பூவா பூத்து குலுங்குமா. அந்த சீசன் பார்க்கவே ரொம்ப பிளசண்டா அழகா இருக்குமா. அன்னைக்கு ஒரு நாள் நைட்டு இந்த குழந்தைங்க எல்லாம் ரெடி ஆயிட்டு இருந்தாங்க இல்லையா லேட்டன் ஃபெஸ்டிவலுக்கு. அதனால அவங்க அந்த லைட்டை அவங்களா செஞ்சுதான் அந்த ஃபெஸ்டிவலையே கொண்டாடணுமா. அதனால டொயாக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்கா என்ன பண்ணா, அவ கொஞ்சம் கொஞ்சமா வீட்டுல பேப்பர்ஸ் வாங்கிட்டு வந்து செஞ்சு செஞ்சு பார்த்தாலாம். அதுக்கப்புறம் இந்த கிட்ஸ் எல்லாம் ஒண்ணு கூடி யார் யார் என்னென்ன டிசைன் பண்ண போறீங்க, எப்படி பண்ண போறீங்க, நம்ம எல்லாம் யூனிக்கா இருக்க வேண்டாம், டிஃப்ரெண்டா இருக்கணும், யூனிக்கா இருக்கணும், எல்லாரும் சேமா இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து பேசிட்டு இருந்தாங்களாம். அப்ப தனுஷாக்கா என்ன பண்ணா அப்படின்னா, அவளுக்கு கோழி ஃபிஷ்னா ரொம்ப பிடிக்குமா. அதுவும் இல்லாம அவங்க ட்ரெடிஷன் படி அதை வந்து ரொம்ப லக்கி சாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த சீசன்ல வச்சிருந்தாங்களாம். அதனால தனுஷாக்கா கோழி ஃபிஷ் மாதிரி வரைஞ்சு அதை ட்ரேஸ் எடுக்க ஆரம்பிச்சாலாம். அப்புறம் இன்னும் சில பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க லேட்டன் லைட்ஸ் இருக்கு இல்லையா விளக்கு, அந்த விளக்குக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கொடுத்து அதுலயே பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்படி ஒவ்வொரு குழந்தைங்களும் ஒவ்வொரு மாதிரி யோசிச்சு பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் இன்னொருத்த வந்து என்ன பண்ணா அப்படின்னா, அவனுக்கு டிராகன்ஸ்னா ரொம்ப பிடிக்குமா. அதனால அவன் டிராகன்ஸ் அழகா பெயிண்ட் பண்ணி அதை அவனோட லேட்டன் லைட்டோட ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருந்தான். ஆனா இங்கதான் ஹைலைட்டே. யார் இவரு? தனுஷி. இவர் என்ன பண்ணாரு, மீனாக்காவோட க்ளோஸ் ஃப்ரெண்டா. சோ மீனாக்காக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவங்க யோசிச்சுட்டே இருந்தாங்க. தனுஷி இவங்க எல்லாரையும் பண்ற இன்ஃபர்மேஷன் எல்லாம் பார்த்துட்டு மீனாக்காக்கு போய் ப்ரஷ் திருடி பெயிண்ட் திருடி எல்லாம் தனுஷி பண்ணிட்டு இருந்தானா. உடனே மீனாக்காவும் சரி ஓகே நம்மளும் டிஃப்ரெண்டா ஏதாவது பண்ணலாம், அதுக்கு முன்னாடி லேட்டர்ன் லைட் ஃபெஸ்டிவல் ஆரம்பிச்சிருச்சு, எல்லாம் எப்படி இருக்குன்னு போய் பார்த்துட்டு வரலாம் வெளியிலன்னு போய் பார்த்தா அவ்வளோ கிளிட்டரிங்கா அவ்வளோ க்ளோயிங்கா ஒவ்வொருத்தவங்களோட லைட்டும் ஒவ்வொரு பேட்டர்ன்ஸ்க்கு கீழே ரொம்ப அழகா இருந்துச்சான். அதுக்கப்புறம் அங்க வில்லேஜ் ஃபுல்லானோன்னு இந்த குழந்தைங்க எல்லாம் காட்டுக்குள்ள போய் அங்க இருந்து லேட்டர்ன் லைட்ஸை நம்ம சென்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருந்தாங்களாம். ஊர்ல உள்ள பெரியவங்க எல்லாம் காட்டுக்குள்ள எல்லாம் ரொம்ப வர முடியாது இல்லையா, ஏன்னா அவங்களால நடக்க முடியாது. அப்படிங்கிறதுக்காக அவங்க ஊருக்குள்ளேயே வந்து 1000 வருஷம் பழமையான சக்குரா மரம் ஒண்ணு இருந்துச்சா. அந்த மரம் இப்ப வரையும் பூத்து குழுங்குதான். சரி அவங்க எல்லாம் லேட்டர்ன் லைட்ஸ் அதுல கட்டிட்டாங்களாம். ஆனா எல்லா இன்ஃபர்மேஷனும் கலெக்ட் பண்ணிட்டு வந்து தனுஷி மீனாக்கா கிட்ட சொன்னாலையா, மீனாக்கா என்ன பண்ணாங்க, ட்ரிபிள் கோழி ஃபிஷ், அதாவது 3 கோழி ஃபிஷ் இருக்க மாதிரி வரைஞ்சி அது லேட்டன் லைட்ல கட்டிட்டு இருந்தாங்களாம். அதே மாதிரி பாட்டி ரொம்ப அழகா பார்த்தாங்களாம். ஒவ்வொரு கிட்ஸும் ஒவ்வொரு மாதிரி, ஒருத்தவங்க ஸ்வான் பண்ணிருக்காங்க, ஒருத்தவங்க பேர்ட் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களோட டிசைன்ஸும் ரொம்ப அழகா இருந்துச்சா. அதுவும் இல்லாம இவங்க காட்டுக்குள்ள போறனால கிட்ஸ் எல்லாம் கொஞ்சம் சேஃபா இருக்கணும். அங்க ஃபாக்ஸும் இருந்துச்சா. பட் அவங்க எல்லாமே லேட்டர்ன் லைட்ஸ் அப்போ ரொம்ப குட் ஸ்பிரிட்டா இருப்பாங்களாம், யாரும் யாரையும் தீண்ட மாட்டாங்களாம். அதுவும் இல்லாம இவங்க எல்லாம் இவ்வளவு உழைக்கிறாங்க இல்லையா, அதனால அவங்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணிருந்தாங்க, வீட்டுல குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட்ஸ் அப்புறம் டிஷ்ஷஸ் எல்லாமே சூஷி அப்புறம் மோமோஸ் இந்த மாதிரி எல்லாமே சுட சுட ரொம்ப அழகா பண்ணி வச்சிருந்தாங்களாம். ஏன்னா குழந்தைங்க இந்த ஃபெஸ்டிவல் எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு வந்தோன்னு பயங்கரமா பசிக்குதோ அப்படின்னு கேட்குங்க. அப்படிங்கிறதுக்காக இந்த குழந்தைங்க எல்லாம் எல்லாரும் ரெடி பண்ணிட்டாங்களா. இவன் என்ன பண்ணிருக்கா அவன் என்ன பண்ணிருக்கான்னு ஒரே சந்தோஷ குஷியில காடு ஃபுல்லா சுத்திட்டு இருந்தாங்களாம். அதுக்குள்ளேயும் டைம் ஆயிடுச்சு லேட்டர்ன் லைட் ஃபெஸ்டிவலுக்கு. அதனால ஊர்ல உள்ள பெரியவங்க எல்லாருமே அந்த சக்குரா மரத்துல அவங்களோட லேட்டர்ன் லைட்ஸை கட்டிட்டாங்களாம். அவங்களுக்கு குறிப்பிட்ட சில டைம் தான் இருக்கு. அதுக்குள்ளேயும் எல்லாரும் அவங்க விஷ் ஏதாவது யோசிச்சுட்டு லேட்டர்ன் லைட்ஸை ஒண்ணு பறக்க விட்டுடணும், இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு குட் ஸ்பிரிட் மரத்துல கட்டிடணும். அப்புறம் இந்த ஃபெஸ்டிவலை பாக்குறதுக்குன்னே குடும்பமா வருவாங்களா. எங்க இருந்தாலும் இதுல குட்டி குழந்தைங்களுக்கு எல்லாம் தெரியாது இல்லையா, அதனால அவங்க அப்பா தூக்கி வச்சுக்கிட்டு வந்து காமிச்சாராம் எப்படி இருக்கு அப்படின்னு.
இங்க இருக்காரு நம்ம ஹீரோ. இவர் என்ன பண்ணாரு, அப்படி என்னதான் இந்த லைட்ல ஃபெஸ்டிவல்ல என்ன பண்றாங்க, நம்மளும் பொறுமையா போய் பார்ப்போம்னு அவரும் கிளம்பி பொறுமையா வராராம். சரி நம்ம மீனாக்கா எப்படிதான் லைட்டை ரெடி பண்ணிருக்கா பார்க்கலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்தா மீனாக்கா அவங்க ஃபேமிலியோட அவன் நினைச்ச மாதிரி ட்ரிபிள் கோய் ஃபிஷ் கட்டி லேட்டர் லைட்டையும் சென்ட் பண்ணிட்டு அவ அதுக்கப்புறம் ஜாலியா அந்த ஃபெஸ்டிவலை ஃபர்ஸ்ட் டைமா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாலாம். அப்படியே வீட்டுக்கு திரும்பி வந்தாலாம். வந்தோன்னு அவங்க அம்மா கிட்ட நடந்ததெல்லாம் சொன்னாலாம். அவங்க அம்மா சொன்னாங்களா, இந்த மாதிரி நீ எப்பொழுதுமே யார்கிட்டயும் காப்பி அடிக்காத, என்ன பண்றாங்க எந்த இன்ஃபர்மேஷனையும் கேட்காத, உனக்கு என்ன தோணுதோ அதை நீ பண்ணு, நம்ம யூனிக்காவும் இருக்கணும் கிரியேட்டிவிட்டியாவும் இருக்கணும், அப்பதான் குரூப்ல இல்லாம நம்ம தனிச்சு தெரியுமோ அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா மீனாக்காக்கு அட்வைஸ் பண்ணாங்களாம். ஓகே குட்டி சுட்டீஸ், இதுல இருந்து நமக்கு என்ன புரிஞ்சுச்சு, நம்மளுக்கும் என்ன திறமை இருக்குன்னு யாரையும் பார்க்காம நம்மளா செஞ்சா மட்டும்தான் நம்மளால உணர முடியும். அதனால ஜஸ்ட் ஒரு ட்ரை தான் பண்ணி பார்க்கலாம். ஓகேயா, கண்டிப்பா நம்ம சக்சஸ்ஃபுல் ஆகும். ஓகே குட்டி சுட்டீஸ், மீனு குட்டியோட குட்டி கதைகள் இன்னைக்கு அவ்வளவுதான். நான் உங்களை அடுத்த கதையில சந்திக்கிறேன். பாய் பாய்.